ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளஸ் அண்ட் பி ஹாப்பி. இந்த பதிவு நம்ம அடுத்த ஒரு 1 வீக்குக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னங்கிறத வந்து பார்க்கலாம். இதில் பைல் செலெக்ஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து நான் வச்சுருக்கேன். பைல் 2 வந்து ரெட் கலர், பைல் 3 வந்து ப்ளூ கலர். ஓகேங்களா? ஸோ எப்பயும் போல் நீங்கள் ஐஸ் க்ளோஸ் பண்ணி ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிவிட்டு 4 டீப் பிரெத் எடுத்துகிட்டு ஒரு 10 செகண்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுடைய இஷ்ட தெய்வமோ குலதெய்வமோ உங்களுடைய ஏஞ்சல்ஸ், கார்டியன் ஏஞ்சல்ஸ், யூனிவர்ஸ் இவங்களை நினச்சி கும்பிட்டுட்டு எனக்கான இந்த வாரத்துக்கான ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பைல் நம்பர் 1 வந்து க்ரீன், பைல் 2 வந்து ரெட், பைல் 3 வந்து ப்ளூ. ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ரீடிங்குள்ளே போகலாம். ஃபார் பைல் நம்பர் 1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இந்த க்ரீன் கலர் ஸ்டோன் வந்து பைல் 1 நம்ம பார்த்தோம். ஓகே, உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் மெசேஜ் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பைல் 1 நினச்சவங்களுக்கான ரீடிங். பைல் 1 ஆக்சுவலாக வந்து நல்லாயிருக்கு. பைல் 1 நினச்சவங்க நீங்கள் பேசிக்கலி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன். நீங்கள் ரொம்ப டேலண்டடான ஒரு பர்சன். உங்ககிட்ட அந்த வேகம் எல்லாம் நல்லா இருக்குது. நல்ல ஒரு நாலேஜ் எல்லாம் உங்ககிட்ட நல்லா இருக்குது. பட் இப்போ ரீசெண்டாக ஒரு மோர் தென் 7 மந்த்ஸாக வந்து நீங்கள் கொஞ்சம் வந்து டவுன் ஆகிருக்கீங்க. நீங்கள் அந்த கான்ஃபிடென்ஸை வந்து விட்டுறாதீங்க. சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு அப்படியே இருந்த மாதிரி இருக்கலாம். நான் இவ்வளோ உழைக்கிறேன், நான் இவ்வளவெல்லாம் செய்கிறேன், எந்த ஒரு சேஞ்சுமே தெரியலையே, நமக்கு லைஃப் இப்படியே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே நீங்கள் இப்போ இருந்த மாதிரி இருக்குது. இது வந்து இன்னும் சீக்கிரம் ஒரு வித்தின் 3 மந்த்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லபடியாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் வந்து அந்த கான்ஃபிடென்ஸ் மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் சிலர் வந்து அந்த இன்க்ரிமெண்ட்டு, அந்த ப்ரமோஷன் வந்து எதிர்பார்த்துருந்துருக்கலாம். அதெல்லாம் வந்து கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து அந்த இன்க்ரிமெண்ட்லாம் கிடைக்கும், உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சிலருக்கு வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல வெளியூரோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் ப்ரமோஷன் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, ஒரு ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு அதுவும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அது மூலயமா இன்னும் நல்ல வந்து ஒரு இன்க்ரிமெண்ட், இன்கம் வைஸ் உங்களுக்கு வந்து நல்ல வந்து க்ரோத் இருக்குது, நல்ல அபண்டன்ஸ் இருக்குது. அண்டு சிலர் வந்து ரொம்ப வருஷமாக வந்து குழந்தை பாக்கியம் வந்து நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சீக்கிரமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. வித்தின் ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ளே வந்து உங்களுக்கு உங்களோட சிச்சுவேஷன் எல்லாமே வந்து சார்ட் அவுட் ஆகி அதில் என்னெல்லாம் வந்து இஷ்யூஸ் இருந்ததோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு காடோட பிளெஸ்ஸிங்னால் வந்து அதெல்லாம் நல்லா கிளியர் ஆகி இனி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த குழந்தை வந்து நல்ல வந்து ஒரு ஆரோக்கியமான நல்ல ஒரு குழந்தையாக வந்து உங்களுக்கு கையில் கிடைக்கும். ரொம்ப பாசிட்டிவான கார்டாக இருக்குது இது. அண்டு வேறு எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அது சம்மந்தமாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருந்தாங்கன்னா அது சம்மந்தமாக ஒரு அட்வைஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அது மாதிரி போகலாம். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் வந்து நீங்கள் இறங்கலாம். அண்டு சில பேர் வந்து நீங்கள் ஏதாச்சும் வீடு நில சம்மந்தமாக ஏதாச்சும் வேலை வந்து அப்படியே பெண்டிங்காக இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ளே நல்லபடியாக அந்த வேலையெல்லாம் வந்து அதாவது 3 வீக்ஸ்க்குள்ளே அது சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சி நீங்கள் அந்த ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. அதாவது ஒரு ரெனோவேஷன் ஒர்க்கு, அந்த மராமத்து பணிகள் மாதிரி உள்ள வேலைகள் வந்து பெண்டிங்காக இருந்திருக்கலாம். அது நீங்கள் ரொம்ப நாளாக செய்யாமல் ரொம்ப வருஷமாக செய்யாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணி அதெல்லாம் வந்து நல்லபடியாக முடிக்கிறதுக்கான ஒரு பெர்ஃபெக்ட் டைமாக இருக்குது. வித்தின் 3 வீக்ஸ்க்குள்ளே அதுக்கான அந்த ப்ராசஸ்லாம் வந்து நல்லபடியாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கைடன்ஸ் வேணும்னா அது சம்மந்தப்பட்ட பர்சன்ஸ் கிட்ட அது இன்வெஸ்ட்மெண்ட் பிளானாக இருந்தாலும் சரி, அல்லது வீடு நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் சரி, ஒரு நிலம் எதுவும் முடிக்கிறீங்க, வீடு எதுவும் கட்ட ஆரம்பிக்க போகிறீங்க, இல்லை இந்த மாதிரி மராமத்து பணிகள் எதுவும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அது ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அதெல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இனி ஆரம்பிக்கிறது வந்து தடைப்படாது, உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும். ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நீங்கள் இருக்கிற மனநிலைக்கு வந்து கொஞ்சம் அந்த கான்ஃபிடென்ஸ் வந்து குறைவாக இருக்குது. அதை நீங்கள் வந்து விட்டுறக்கூடாது. கொஞ்சம் மெடிடேஷன் பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்குள்ளே அந்த ஃபோக்கஸை கொண்டு வந்து நீங்கள் அந்த பிளானிங்லாம் நல்லா இன்னும் நல்லா பிளான் பண்ணீங்க அப்படின்றப்ப வந்து நீங்கள் அழகாக வந்து அதெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ கான்ஃபிடென்ஸ் வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி நீங்கள் கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சன் தான், ரொம்பவே டேலண்டடான ஒரு பர்சன் தான். நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் மற்றவங்கள கைட் பண்ணக்கூடிய
நல்ல ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு பெர்சனா வந்து நீங்க இருப்பீங்க. ஸோ உங்க கான்ஃபிடன்ஸ் வந்து நீங்க விட்டுறக்கூடாது. கொஞ்சம் உங்கள வந்து சைலன்ஸ்ல வந்து நீங்க வச்சுக்கணும். கொஞ்சம் சின்ன சின்ன மெடிடேஷன்ஸ் பண்ணிக்கிட்டு, நீங்க வந்து அந்த கான்ஃபிடன்ஸ நீங்க கொண்டு வர்றப்போ நல்ல ஒரு ஃபோக்கஸ் கிடைக்கும். நீங்க எதிர்பார்த்துட்டு இருந்த எல்லா பிளானும் வந்து நல்ல குயிக்கா வந்து உங்களுக்கு வந்து நீங்க எக்ஸிக்யூட் பண்ணி நல்ல வந்து சக்சஸ் வந்து பார்ப்பீங்க. எல்லாருக்கும் இந்த ஃபைல் 1 நெனச்சவங்களுக்கு நீங்க என்னெல்லாம் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ, அதெல்லாம் வந்து வித்தின் 3 மந்த்ஸ்க்குள்ள அதுக்கான நல்ல ரிசல்ட் வந்து நீங்க பார்க்க ஆரம்பிச்சுருவீங்க. நல்ல பாசிட்டிவ் நியூஸா இருக்கும். நல்ல ஒரு சுபிட்சமா, அபண்டன்ஸா தான் இருக்கு. ஸோ நீங்க பைல் 1 நெனச்சவங்க உங்களுடைய கிரவுன் சக்ராவும், மூலாதார சக்ரா, ரூட் சக்ராவும் வந்து நீங்க கிளென்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் வயலட் லார்ஜ்ங்கிற ஃப்ளவர்ஸ் வந்து நீங்க சாண்ட் பண்ணலாம். இல்ல வாட்டர்ல வந்து சார்ஜ் பண்ணி குடிக்கலாம். நீங்க காட் பெருமாள வந்து நீங்க கும்பிடலாம். இந்த பைல் 1 நெனச்சவங்க. ஓகேங்களா? ஓகே. ஃபைல் 1 வந்து நல்லாயிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பைல் 2 அதாவது இந்த ரெட் கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் என்னன்னு பார்க்கலாம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். பைல் 2 நினச்சவங்க இப்போ ரீசெண்டாக ஒரு 7 மந்த்ஸுக்குள்ளே நீங்கள் ஒரு மேபி ஒரு 1 இயர்க்குள்ளே நீங்கள் உங்கள் ஃபேமிலிக்குள்ளே ஏதாச்சும் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், ஒரு சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருந்திருக்கலாம். அண்டு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் கூட இருந்திருக்கலாம். அதாவது பைல் 2 எஸ்பெஷலி பைல் 2 பார்க்குறவங்கள நிறைய பேருக்கு வந்து பிபி இஷ்யூஸ் இருந்திருக்கலாம். அதாவது ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருந்திருக்கலாம். அண்டு ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து இருந்திருக்கிறதுக்கான ஜாஸ்தி சான்சஸ் தெரியுது. ஸோ அதனால வந்து ஃபேமிலியில் வந்து உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ்னால மெயினாக வந்து கொஞ்சம் நீங்கள் கஷ்டப்பட்டுருக்கீங்க. அதனால வந்து அது ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் வந்து நிறையா சங்கடங்களை கொடுத்துருக்கு. இப்போ வந்து நீங்கள் வந்து நான் நிறைய அதாவது நீங்கள் லைஃப்பில் வந்து நீங்கள் நிறைய ஆல்ரெடி சக்ஸஸ் பார்த்துருக்கீங்க. சக்ஸஸ்ஃபுல்லான பர்சன் தான் நீங்கள். எப்பயும் நீங்கள் வந்து சும்மாவே இருக்க மாட்டீங்க. அதாவது அடுத்தடுத்து கோல்ஸ் செட் பண்ணி அதை அச்சீவ் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு ஃபாஸ்ட் மூவிங்லேயே இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேலண்டட் பர்சன் தான் நீங்கள். இப்போதைக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அதாவது உங்கள் ஹெல்த்துக்கு உங்களுக்கு மெயினாக வந்து இப்போ நல்ல ஹீலிங் தேவைப்படுது. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் சன் எனர்ஜி எடுத்துக்கலாம். அந்த கோதுமை சம்மந்தப்பட்ட உணவுகள்லாம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். ப்ளஸ் வந்து நீங்கள் கிராப் ஆப்பிள் அப்படின்ற இந்த ஃப்ளவர் ரெமெடி வந்து நீங்கள் கண்டிப்பாக இன்டேக்காக எடுத்துக்கலாம். வேணும்னா நீங்கள் பைல் 2 பார்க்குறவங்க உங்களுக்கு ஸ்கின் இஷ்யூஸ் இந்த மாதிரி வேறு பிரச்சனைகள் எதுவும் இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷன் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன்னா நீங்கள் பிளட் வந்து கொஞ்சம் உங்களுக்கு பிளட் ரிலேட்டட் இஷ்யூ வந்து கண்டிப்பாக தெரியுது. பிபி இருக்கலாம், ஹீமோகுளோபின் இஷ்யூ இருக்கலாம், விட்டமின் டெஃபிஷியன்சி, பிளட் வந்து பியூரிஃபை ஆகணும் உங்களுக்கு. பிளட் வந்து உங்களுக்கு பிளட்டோட குவாலிட்டி வந்து நல்லா கரெக்டாக நீங்கள் வச்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து இப்போதைக்கு வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சின்ன ரெஸ்ட் பீரியட் தேவைப்படுது. ஸோ நீங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து உங்களுடைய அன்புக்காக ஏங்குறாங்கன்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து வேணும்னா ஒரு ட்ராவல் போய் வரலாம் நீங்கள் ஃபேமிலியாக. அப்படி நீங்கள் போய் வர்றதுக்கு வந்து உங்களுக்கு அடுத்து நீங்கள் செட் பண்ணக்கூடிய எல்லா கோல்ஸுக்கும் வந்து நல்ல ஒரு சக்ஸஸை வந்து கொடுக்க போகுது. நீங்கள் டெய்லி வந்து முடிஞ்சால் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள். பொலிட்டிக்கல் சைடு வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். நான் வந்து நல்ல ஒரு லீடர் ஆகணும், மக்களுக்கு வந்து நல்ல சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அந்த சர்வீஸ் மோட்டோ கொண்ட ஒரு பர்சன் நீங்கள். மேபி நீங்கள் அடுத்து வந்து ஒரு எக்ஸாமுக்கு ஹையர் ஸ்டடீஸ்க்கு ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு எதுவும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்கனாலும் உங்களுக்கு வந்து இந்த பீரியட் வந்து உங்களை கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஹெல்த்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் வந்து நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ண முடியுமோ அது நிறையா அது சம்மந்தமாக நீங்கள் கொஞ்சம் நிறையா ரெஃபர் பண்ணி படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி நீங்கள் உங்களை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அது மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பைல் 2 பார்க்குறவங்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் மோட்டோ வந்து இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பொலிட்டிக்கல்லையும் வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்ட ஒரு பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் மக்களுக்கு வந்து ஒரு சர்வீஸ் பண்ணணுங்கிற அந்த மோட்டோ வந்து உங்களுக்கு வந்து
நல்லாவே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு எலெக்ஷன்னு நிற்கணும் அப்படின்னா கூட சரி, இல்லை வந்து ஒரு வேற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக நீங்கள் ஒரு கடல் கடந்து ஒரு பயணம் போகிறீங்க அப்படின்னாலும் சரி, அது வந்து அந்த சான்சஸ் உங்களுக்கு தெரியுது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு அக்ரிமெண்ட் விஷயமா நீங்கள் இந்த மாதிரி கடல் கடந்து பயணம் கூட போகலாம். அப்படி போகிறப்ப அதுக்கு உண்டான அந்த விசா ப்ராசஸோ, அதுக்கான அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் கிளியராக அதுக்கான இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் கரெக்டாக கேதர் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஸோ உங்களுக்கும் சரி, அந்த எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணக்கூடியவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே வந்து அது வந்து சக்ஸஸ் தான் கொடுக்க போகுது. ஸோ நீங்கள் பைல் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கும் வந்து நல்ல சக்ஸஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போதைக்கு கொஞ்சம் உங்களை வந்து ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் ஹெல்த்து கொஞ்சம் டேக் கேர் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்து செட் பண்ணக்கூடிய எல்லா லிஸ்ட் ஆஃப் கோல்ஸ் எத்தனை கோல்ஸ் நீங்கள் வச்சுருந்தாலும் அதெல்லாம் ப்ராப்பராக நல்லா எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான நல்ல கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் அது சம்மந்தமாக நிறையா கொஞ்சம் ரெஃபர் பண்ணி நிறையா இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணி படித்து அந்த எக்ஸிக்யூஷனில் வந்து நல்ல ப்ராப்பராக நீங்கள் பண்ணுறப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் தான் இருக்குது. அது வந்து மேலும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சத்தையும் அபண்டன்ஸையும் வந்து கொண்டு வரும். ஸோ நீங்கள் ரொம்ப வந்து ஒரு சக்ஸஸ் வந்து இன்னும் பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் தான். இன்னும் வந்து நல்ல ஒரு சக்ஸஸ் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பைல் 2 நினச்சவங்களுக்கான ரீடிங். ஓகே, தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பைல் 3 செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங், அதாவது இந்த ப்ளூ கலர் ஸ்டோன் செலக்ட் பண்ணவங்களுக்கான ரீடிங் வந்து என்னென்னு பார்த்துடலாம். ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பைல் 3 செலக்ட் பண்ணவங்க இப்போ ரீசெண்டாக நீங்கள் கொஞ்சம் நிறையவே வந்து ஒரு மன கஷ்டத்தில் இருக்கீங்க. அதாவது உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு டீம் ஒர்க்காக, அதாவது ஒரு கூட்டு வியாபாரமாக, ஒரு கூட்டு தொழிலாக நீங்கள் ஒரு ஷேர் ஹோல்டர் பார்ட்னர்ஷிப் மாதிரி நீங்கள் சேர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொடங்கின ஒரு தொழிலில் வந்து உங்களுக்கு யாரோ ஏமாற்றியிருக்காங்க. சில பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து ப்ராப்ளம் இருந்திருக்குது. சில ரிலேஷன்ஷிப்பில் வந்து சில கசப்பான விஷயங்கள் நடந்திருக்கிறனால மேபி நீங்கள் சிலர் வந்து அது வந்து பிரிஞ்சு கூட இருக்கலாம். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து ரொம்ப வூண்டிங்காக இருக்குது மனசுக்கு. ஸோ அதனால் சிலர் வந்து கொஞ்சம் ஹெல்த் வைஸ் சிலர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க இந்த பிரச்சனைகள்னாலலாம். ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஹார்ட் ஹெல்த் வந்து நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறணும். நீங்கள் வந்து அதாவது உங்களை ஏமாத்தின பர்சனை நினச்சி ரொம்ப மேலும் மேலும் வந்து ஒரு பழிவாங்கிற ஒரு அந்த அளவுக்குவான ஒரு கோபம் வந்து உங்களுக்கு இருக்குது. அந்த பழி வாங்கணும் அப்படின்ற அந்த ஒரு ரிவெஞ்ச் எடுக்கணுன்ற அந்த ஒரு நெகட்டிவ் எமோஷன் வந்து ஜாஸ்தியாக இருக்குது உங்களுக்கு. ஸோ அது வேண்டாம். ஏன்னா அடுத்து வரக்கூடிய பீரியட் வந்து உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. கண்டிப்பாக வந்து நீங்கள் இழந்த பணத்தையும் சரி, அந்த உறவுகளில் ரீயூனியனுக்கான நல்ல ஒரு குட் டைமாக, நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான டைமாக தான் வந்து உங்களுக்கு இருக்குது நெக்ஸ்ட்டு. பட் அதுவும் வந்து இப்போ உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த யார் உங்களை ஏமாத்துனாங்களோ, நீங்கள் உறவுகளுக்குள்ள அந்த பிரிவுகளை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா, அதை நினச்சி மேலும் மேலும் வந்து உங்களை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. அதனால் உங்கள் ஹெல்த் தான் வந்து ரொம்ப வந்து ஸ்பாயில் ஆகுது. ஸோ அது ஆனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு பயமும் இருக்குது. ஹெல்த் வைஸ் நம்மளுக்கு என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயமும் இருக்குது உங்களுக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய சாக்ரல் சக்ரா, அதாவது தொப்புள் சக்கரம்னு சொல்லக்கூடிய சாக்ரல் சக்ரா ஹீல் பண்ணிக்கிறலாம் நீங்கள். ஸோ இந்த மிமுலஸ்ன்ற ஃப்ளவர் சாண்டிங் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களை வந்து ஹீல் பண்ணிக்கோங்க. பிபி அதெல்லாம் வந்து கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஹெல்த் வந்து நீங்கள் கொஞ்சம் டேக் கேர் பண்ணிக்கோங்க. ஸோ
நீங்கள் வந்து கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸ் ஆகணும். அந்த பழி வாங்கணும் அப்படின்ற அந்த இதெல்லாம் வேண்டாம். அவங்களுடைய கர்மா அவங்களே பார்த்துக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்கள நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுங்க. அ அடுத்தது உங்களுக்கு வரக்கூடியது எல்லாமே வந்து நல்ல சக்ஸஸாவே இருக்க போகுது. நல்ல ஒரு ரீயூனியன் தான் இருக்க போகுது. நீங்க இழந்த பணத்தையும் வந்து திரும்ப வந்து அதுக்கு மேலேயே வந்து நீங்க வந்து அ சம்பாதிக்க போறீங்க. உங்களுக்கான அந்த அபண்டன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அட்வைஸ் குடுக்கக்கூடிய ஒரு பெர்சன் வந்து வருவாங்க. நல்ல ஒரு கவுன்சிலிங் கூட நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம். இன்கேஸ் அவங்க ஒரு ஃபினான்சியல் அட்வைசரா இருக்கலாம். இல்ல வந்து நல்ல ஒரு லாயரா இருந்தா கூட, அம் நீங்க அவங்கள வந்து ம் அவங்க கிட்ட ஒரு கன்சல்டேஷன் வந்து நீங்க எடுத்துக்கலாம். நல்ல ஒரு கன்சல்டேஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அவங்களோட அந்த கைடன்ஸ் வந்து உங்களுக்கு அம் அடுத்து வந்து உங்களுக்கு ஒரு கிளியர் கட் ஐடியா குடுக்கும். நீங்க வந்து அடுத்து என்ன பண்ணணும்? நீங்க இழந்த அந்த லாஸ எல்லாம் நீங்க வந்து அடுத்து எப்படி அத கரெக்ட்டா வந்து நீங்க இனி ஒரு ரொம்ப கவனமா நீங்க அடுத்து எப்படி செயல்படணும்? அப்படிங்கிறதுக்கான ஒரு ஐடியாஸ்லாம் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். சிலருக்கு வந்து கவர்மெண்ட் வேலை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, உங்களுக்கு கவர்மெண்ட் வேலையும் கிடைக்கிறதுக்கான 100% சான்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, பைல் 2 அடுத்து நீங்க என்னெல்லாம் வந்து கோல்ஸ் வச்சிருக்கீங்களோ, அதெல்லாம் எழுதுங்க. ஸ்கிரிப்டிங் பண்ணுங்க. ஸ்கிரிப்டிங் பண்ணிட்டு, விசுவலைஸ் பண்ணிட்டு வாங்க. நீங்க முடிஞ்சா இந்த டாரட் கார்ட்ல இந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் இந்த கார்ட வந்து நீங்க நெட்ல டவுன்லோட் பண்ணி, நீங்க உங்க ஸ்க்ரீன்ஷாட்டா ஒரு மொபைல் வால்பேப்பரா வச்சுக்கிட்டு நீங்க அடிக்கடி பார்த்துட்டு வரலாம். சக்சஸ், சக்சஸ், சக்சஸ் அப்படின்ற அந்த ஸ்விட்ச் வேர்ட கூட நீங்க கூடயே சொல்லிட்டே வரலாம். இதெல்லாம் வந்து உங்க கையில தான் இருக்கு. அதாவது பழி வாங்கணும், நம்மளுக்கு உறவுகளுக்குள்ள இப்படி இருக்கேன் அப்படிங்கிற அந்த கசப்பான மனநிலையில இருந்தெல்லாம் வெளிய வந்து, நீங்க ஹெல்த் வைஸ் உங்கள பார்த்துக்கிட்டு, நல்ல ஒரு அட்வைஸ் எடுத்துக்கிட்டு, உங்க செல்ஃப் ஒர்க்ல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறப்போ, செல்ஃப் ஒர்க்க நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணி, நல்லா உங்களோட எக்ஸிக்யூஷன் நோக்கி நீங்க போய்க்கிட்டு இருக்கிறப்போ, நல்ல ஒரு சக்ஸஸ் இருக்கு. ஆனா இது வந்து உங்க கையில தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ நீங்க தான் வந்து அதுக்கான மனசு வைக்கணும். ஸோ ஃபைனலி வந்து உங்களுக்கு நல்ல அபண்டன்ஸ் இருக்கு, சக்ஸஸ் இருக்கு. நல்ல ஒரு பிளெஸ்ஸிங், லக் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நடந்தத வந்து பாஸ்ட் இஸ் பாஸ்ட் அப்படிங்கிற மாரி மறந்துட்டு, அடுத்து என்ன பண்ணணுங்கிறத வந்து இதில சொன்ன மாரி நீங்க அந்த கைடன்ஸ எடுத்துக்கிட்டு, நீங்க அது பிரகாரம் ஃபாலோ பண்ணி போங்க. பயம் தேவையில்லை. ஓகேங்களா? ஏன்னா நல்ல ஒரு ஃபைனலா வந்து உங்களுக்கு ஏஸ் கார்டு வந்திருக்கு. நல்ல ஒரு சுபிட்சமா இருக்கு, அபண்டன்ஸா இருக்கு. நீங்க இழந்த பணம் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைச்சிரும். நல்ல ரீயூனியனும் இருக்கு. நல்ல ஒரு ஹேப்பி மொமெண்ட்ட வந்து நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கலாம். வித்தின் 3 மந்த்ஸ் எல்லாம் சரியாயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நீங்க தான் அந்த ஸ்டெப் எடுக்கணும். ஓகேங்களா? தேங்க் யூ. பாய். அண்ட் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம நெறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா, எனக்கு அது இன்னும் மோட்டிவேட்டிங்கா இருக்கும். நெறையா வீடியோஸ் பண்ணுறதுக்கு வந்து மோட்டிவேட்டிங்கா இருக்கும். அண்ட் நான் அடுத்து ஒரு 4, 5 ஹீலிங் டெக்னிக்ஸ் பத்தி அதாவது ஆன் த கோ ஹீலிங் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லி நானு போல் போட்டிருக்கிறேன். அதில போய் நீங்க கம்யூனிட்டி பேஜ்ல பார்த்தீங்கன்னா தெரியும். அதில நீங்க வோட் பண்ணீங்கன்னா, எத்தன பேர் நீங்க இன்ட்ரெஸ்ட்டா இருக்கீங்கன்னு பார்த்துட்டு, அதுக்கான அந்த ஒரு வீடியோ கூட நான் குடுக்குறேன். சின்ன சின்ன ஹீலிங் டெக்னிக்ஸ் அது உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கலெக்டிவா நான் வந்து ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர் வீடியோ மாரி உங்களுக்கு வந்து குடுக்கலான்னு நெனைக்கிறேன். எல்லாமே நம்ம மறந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் காரணமாக, நம்மளுடைய ஒர்க் ப்ரெஷர் காரணமாக நம்ம மறந்துட்டு, அதெல்லாம் பண்ணாம இருக்கிறனால நம்ம சில இடத்துல வந்து ஸ்ட்ரக் ஆயிருப்போம். ஸோ சின்ன சின்ன விஷயங்கள் தான். அத அப்பப்ப நம்ம வந்து நம்மளோட டே டு டே லைஃப்லயே வந்து அத இன்க்ளூட் பண்ணி, அப்பப்ப அந்த டெக்னிக்ஸையும் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, அது வந்து நமக்கு இன்னும் நல்ல ஒரு நம்மள ரிலாக்ஸா வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். நம்மள வந்து ஒரு எஃபிசியன்ட்டா நம்மள செயல்பட வைக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஹெல்த் வைஸ் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் பார்க்கலாம். நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டோட ஒரு நிம்மதியான ஒரு சிச்சுவேஷன்ல வந்து நம்மள எப்பயும் ரிலாக்ஸா வச்சிருக்கிறதுக்கு அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஹெல்ப் பண்ணும். ஸோ அது இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா, அந்த கம்யூனிட்டி பேஜ்ல உள்ள போல்ல போய் நீங்க ஆன்சர் பண்ணுங்க. அடுத்து ஒரு வீடியோ வந்து நான் அந்த ஹீலிங் டெக்னிக்ஸ் பத்தி நான் உங்களுக்கு குடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். தேங்க் யூ ஸோ மச். பை.